Assalamualaikum everyone. Hello all. Welcome to Shai's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான், a day in my life. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷல், ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐ ஹோப் யூ டெஃபினெட்லி என்ஜாய் திஸ் வீடியோ. இன்லாஸ் வீட்டுக்கு பை பை சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போகிற பிளான். 7 days வந்து அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் இருந்ததுனால ஸோ சடனாக வந்து பேக்கப்லாம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அன்றைக்கி தான் வந்து என்னுடைய அப்பாவுடைய பர்த்டேவும் கூட. அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட், பிகாஸ் இந்த இயர் பர்த்டே வந்து என்னுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். இட்ஸ் சண்டே மார்னிங்கே வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வந்து கிளம்பியாச்சு. அண்ட் எல்லாருக்கும் வந்து இந்த ஃபீல் இருக்கும் போல், வீட்டுக்கு போகிறதே வந்து ஒரு ஜாலி தான். ஸோ அதனால் வந்து கிளம்பியாச்சு. அம்பால் அன்னைக்கு ஒயிட் ஷர்ட்டில் க்யூட்டாக பொலிட்டிக்கல் பர்சன் மாதிரி இருந்தார். அண்ட் அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் அப்பாவோடைய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ணதுனால சரி ஓகே என்ன வாங்கிட்டு போகலாம், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து ஜஸ்ட் கேக் மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 kg பிளாக் கரண்ட் கேக் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக லஞ்ச் டைம் 1/2 hour முன்னாடியே வந்து ரீச் ஆகிட்டோம். அரௌண்ட் 12:30 போல் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா வந்து காஃபி வித் காலிஃப்ளவர் ஃப்ரை கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்டு அப்படியே வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். அன்றைக்கி என்ன மெனு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் மெனு தான். குஷ்கா, தால்ச்சா, எக் ஃப்ரை, எக் ஆம்லேட், காலிஃப்ளவர் ஃப்ரை. ஃபைனலாக வந்து பாயாசத்தோடைய அன்னைக்கு லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. கொஞ்சம் வெளியே போயிருந்தாரு போல், ஸோ ஒர்க் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தாரு. வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன் பிட்வீன் கேப்ல வந்து சரி ரூம் டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்கரேஷனும் கூட சிம்பிள் தான். சடனாக வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது. எங்ககிட்ட இருந்த திங்ஸை வச்சு சிம்பிளாக வந்து ஒரு குட்டி டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருந்தோம். ரிசல்ட் வந்து எங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. பர்த்டே செலிப்ரேஷன் இல்லை ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக ஒரு குட்டி ஹேக் சொல்லட்டுமா? ஸோ என்ன ஈவெண்ட் இருக்கோ அதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது ஹாப்பி பர்த்டே இல்லைனா ஹாப்பி ஆனிவர்சரி. அதில் வந்து ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான நேம் ஏதாச்சும் இருந்தால் நம்மளால் டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து செலக்டிவான லெட்டர்ஸை மட்டும் எடுத்து அதை வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து ஹாப்பி ஆனிவர்சரி லெட்டர் வந்து பேலன்ஸ் இருந்தது. அதிலே வந்து நம்மளுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து நியூவாக நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். என்னுடைய அப்பாவோடைய ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் வச்சு சைட்லலாம் பின் பண்ணியிருந்தோம். அது பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. ரூம்குள்ளே என்டர் ஆன உடனே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஓல்டு மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல். அதுவெல்லாம் க்யூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அது வந்து கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. எப்பயுமே ஃபோட்டோ வீடியோ மட்டும்தான் பழைய ஞாபகம்லாம் எடுத்துகிட்டு வரும். அப்படிதான் என்னுடைய அப்பாவுக்கும் வந்து அவர் ஒர்க் பண்ணது அண்ட் அவருடைய இவ்வளோ நாள் கெரியரில் அவர் வந்து எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஞாபகம் வந்துச்சு போல். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியுது அதை வந்து ஒரு குட்டி பிரிண்ட் அவுட்டை எடுத்து தனியாக வச்சுடுங்க. நம்ம அந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் பார்க்கறது இல்லை, எப்போனாச்சும் தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது கூட அது தர ஹாப்பினஸ் வேறு எதுவும் தரதில்லை. இந்த மெமரிஸ் எல்லாமே நம்மளுடைய லைஃப் ஜேர்னியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருங்க. குட்டி குட்டி ஈவெண்ட்ஸையும் செலிப்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஃபைனலாக அப்பாவோடைய பர்த்டே கேக் கட்டிங்கும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே இட்ஸ் மண்டே மார்னிங். ஆஸ் யூஷுவல் வேக்கப் டைம் தான். மதர் இன்லா வீட்லேயும் சேம் டைம் தான். இது 1/2 hour முன்னாடியே அங்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன். 6 o'clock தான் மேக்ஸிமம் டைம். ஸோ அன்னைக்கு மட்டும்தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் டைம் 9:30 10 தான். அண்டு மார்னிங் எழுந்த உடனே ஹாட் வாட்டர் வித் ஹனி, அதோட அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. அது கூட 45 minutes வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன் பிட்வீன் கேஃபில் தம்பியும் கிளம்பிட்டான். காலையில் எழுந்த உடனே யார் யார் ஃபர்ஸ்ட் ஃபோனை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அம்மா வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் காலையில் எழுந்த உடனே ஃபோன் பார்ப்பேன். அண்ட் கொஞ்ச நேரம் இன்ஸ்டா ஸ்க்ரால் பார்த்துட்டு அப்பாவும் கிளம்பியாச்சு. அண்ட் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அண்ட் வந்து ரெடி ஆகிட்டோம். அன்னைக்கு எங்கே போகிற பிளான் இருந்தது அப்படின்னு அண்ட் பக்கத்தில் இருக்க டிவிஎம் தான் போகிற பிளான். லாஸ்ட் கெட் ரெடி வித் மீல வந்து நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு விஷயம் தான் வந்து அன்னைக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் வந்து நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்பணும். என்ன விஷயம் அப்படின்னா ஒன்றா சிரிப்பாக தான் இருக்கும். நோஸ் பின் அண்ட் இயர் பின் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் கிளம்பணும். இதெல்லாம் சின்ன வயசுலேயே குத்திருக்கணும். எங்களுக்கு வந்து நாங்கள் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் அப்பாவும் வந்து வேணாம் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. இன்ஃபேக்ட் மேரேஜ் ஆகி கூட நிறைய பேர் ஏன் இன்னும் நோஸ் பின்
போடலை, அது போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால எனக்கு சொன்னது யாரும் என் தங்கச்சிக்கெலாம் சொல்லக்கூடாது, என்னுடைய சிஸ்டருக்குலாம் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி வா நம்ம போய் நோஸ் பின் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து கூட்டிகிட்டு போனேன். அவளும் வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் 3 பேரும் வந்து அன்னைக்கு நோஸ் பின், 2 பேர் நோஸ் பின் அண்ட் அம்மா மட்டும் வந்து இயர் பின் போட்டிருந்தாங்க. அண்ட் போட்ட உடனே 3 டேஸாக செம பெயின். சும்மாலாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே பண்ணியிருக்கணும். நோஸ் பின் ஒரே ஷாட்லேயே வந்து பின் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அப்பா போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னார். இந்த பெயின்லாம் தாங்க மாட்டீங்க, இதுக்காக தான் நான் வேணான்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வந்து விட்டுருந்தேன், நீங்கள் தான் இப்போ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாரு. அண்ட் ஈவினிங் போல் வந்து ஒரு குட்டி ரெசிபி ட்ரை பண்ணோம், பன்னீர் சாண்ட்விச். இந்த சாண்ட்விச் ரெசிபி வந்து நான் மினி விலாகில் அப்லோட் பண்ணுறேன். நேற்று ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்கிறதுனால ஏதாச்சும் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணுறதுக்காக அன்றைக்கி அம்மா வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ணாங்க. இது வந்து எள்ளுருண்டை எல்லாருக்குமே தெரியும். பட் எங்கள் அம்மா வந்து 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்லேயே செஞ்சுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான் இதுக்கு மெயினாக தேவை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ராகி ரோட்டி. அதுக்காக ராகி, சால்ட், வாட்டர் இது 3 மிக்ஸ் பண்ணி ரோட்டி மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்டரில் போட்டு ஒரு 2-3 பல்ஸ் போட்டுடணும். செகண்ட் ஸ்டெப் பீனட் வந்து ரோஸ்ட் பண்ணி அதை வந்து பிளெண்ட் பண்ணிடணும். தேர்ட் ஸ்டெப் வந்து வெல்லத்தை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்து துருவிடணும். வெல்லத்தை துருவி இதை 3த்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து எள்ளு, கருப்பெள்ளு இல்லை வெள்ளை எள்ளு ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதை மட்டும் ஆட் பண்ணி அண்ட் ரவுண்ட் பண்ணி எடுத்தால் நம்மளுடைய சூப்பரான எள்ளுருண்டை ரெடி ஆயிடுச்சு. எள்ளுருண்டை ட்ரெடிஷ்னலாக வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னா உலக்க வச்சு நல்லா குத்தி தான் செய்வாங்க. அது வந்து லாஸ்ட்டாக நான் என் பாட்டி செஞ்சு கொடுத்தது அப்போ தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்கிறது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்மளுடைய சூப்பரான ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சு. மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணுறதுனால என்னமோ இதுக்கு வந்து ராகி லட்டு நேம் வந்துச்சான்னு தெரியல. இந்த ரெசிபி உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வர வீடியோ வந்து ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் இன்னும் நீங்கள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா டூ ஃபாலோ. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.